ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை தான். திமுகவுக்கு நிகரான அரசியல் கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதிமுக மட்டும்தான். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மன்னராட்சின்னு சொல்லும் போது அவர் எடுத்துக்கிற டோனுக்கும் மாண்புமிகு மோடி அவர்களே சொல்லும் போது இருக்கிற டோனுக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். இதெல்லாம் வந்து அதிமுகவோட டோன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சராக கனவு காண்றப்ப நான் சொல்றேன், நான் விஜய் ஆக போறேன்னு சொல்றேன். உங்களுக்கு அது காமெடியா இருக்குமா இருக்காதா? ஏன்ச்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு சொல்றாருல விஜய். மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி மும்மணி கொள்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்களா? வாயில எதுக்குறத நான் சொல்லல, செயல் ரீதியாக நீங்கள் என்ன செய்யறியா தான் கேள்வி. இன்னும் வந்து தன்னுடைய கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்து கால் வந்து மண்ணுல படவே இல்லை விஜய்க்கு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா கட்சியினுடைய பொதுக்குழு நடந்திருக்கு. மேடையில பல விஷயங்கள் நடந்திருக்கு. பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எல்லா கருத்துக்களுமே வந்து ஒரு பரபரப்பை வந்து தூண்டியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. முதல்ல இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அந்த கூட்டத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து இன்றைக்கு வந்து நகரினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருவான்மியூரில் நடந்திருக்கிறது. வழக்கமான உரையாடல் தான். எப்போவுமே வந்து புதுசாக ஏதாவது பேசுவாங்கன்னு நினச்சோம்னா எப்போவுமே அவங்க திமுக மேலே வந்து ரொம்ப பாய்ந்து குதிரி வழக்கமாக வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோங்கிற பாணியில் பேசுவதில், அதுலேயும் ஆதவர்ஜனா வந்து ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கிட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலாக சிறப்புரைங்கிற பேரில் அவர் ஆத்தாத்துன்னு ஆத்திட்டாப்புல. அடுத்து வந்து விஜய் வந்து முதல் முறையாக வந்து பொத்தாம் பொதுவாக பேசுவார். மத்திய அரசு, மாநில அரசு, திராவிட மாடல் அரசுன்னு பேசுறதுக்கு பதிலாக வந்து இந்த முறை பேர் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேரை சொல்லி நீங்கள்லாம் மன்னராட்சியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார். ஆனால் அடிப்படையில் வந்து ஜனநாயகத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ மன்னராட்சியில் இருக்க என்று சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல, அது முதல்ல வந்து ஏற்புடையது அல்ல. அது ஏன்னா இப்போ வந்து ஆர்.என். ரவி வந்து ஆளுநராக இருக்காருன்னா மத்திய அரசாங்கம் நியமிக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் தேர்தலையே சந்திக்காமல் நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. இவர்கள் போன்றவர்கள் தான் கொள்ளைப்புறமாக அதிகாரத்தை அடைகிறார்களே தவிர மக்கள் மன்றத்திலே போய் தன்னை நிரூபித்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்எல்ஏ ஆனால் தான் அமைச்சராக முடியும், அமைச்சரானால் தான் வந்து முதலமைச்சராக முடியும், அல்லது எந்த பொறுப்புக்கும் வர முடியும். அதனால் மக்கள் மன்றத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வாரிசு அரசியல் என்கிற விமர்சனத்தை வந்து விஜய் வைக்கிறார். இப்போ விஜய் மீதுமே அந்த விமர்சனத்தை பல பேர் வைக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு பிரபல இயக்குனர் என்பதனால, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மகனாக பிறந்ததுனால தான் அவருக்கு திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்க அப்பா வந்து அவர் ஹீரோவாக ஜெயிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப படங்கள் எடுத்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் இவர் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரியோ விஜய் சேதுபதி மாதிரியோ வந்து அலைஞ்சு திரிஞ்சு போராடிலாம் அவர் வரலை. இவரும் வந்து வாரிசு அடிப்படையில் தான் வர்றாரு அப்படின்னு. அப்புறம் நேர்மை, நியாயம், நீதி இதையெல்லாம் பற்றி நமக்கு வகுப்படுக்கிற ஆதவர்ஜுனா வந்து எப்படி இவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாரு. ஒரு ஜிம்முக்கு வந்த ஒரு பொண்ணோட இவர் ட்ரெயினராக இருக்கார் ஜிம்மில். அந்த பொண்ணோட இவருக்கு காதலானது மூலமாக தான் இவர் லைஃபே செட்டில் ஆகிருக்கு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, மார்ட்டினுடைய மகள். அப்போ மார்ட்டினுடைய மருமகனாக இருப்பதனால தான் அவர் ஆடம்பரமான சொகுசான இந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய நீதி நேர்மையை பற்றி, லாட்டரி என்பது ஒரு சூதாட்டம், தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு சூதாட்டம், அந்த சூதாட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசிட்ட அவர் கேட்டார். அதுக்கு ஸ்டாலின் ஒத்துழைக்கலை, அதுக்கு ஏற்புடைய கருத்து இல்லைன்னு அவர் நிராகரிச்சிட்டாருங்கிற கோபத்தில் தான் அவர் வெளியில் வந்து அவருக்கு அந்த ஆட்சியை வீழ்த்துவேன் அப்படின்னு சபதம் எடுத்து அலைகிறாருன்னு அவரோட பழகியவர்கள், அவரோடு பயணித்த நண்பர்கள் சொல்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறோம். இன்னும் வந்து தன்னுடைய கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்து கால் வந்து மண்ணில் படவே இல்லை விஜய்க்கு. நான் பறந்து அடிப்பேன், கால் படாமல் அடிப்பேன்லாம் சில சினிமாவில் டைலாக் வைப்பாங்க. அது மாதிரி சிலப்பதிகாரத்தில் ஒரு கவிதை வரி உண்டு. கண்ணகி எப்படி வாழ்ந்தா அப்படின்னா, வண்ணச்சீரடி, அவருடைய அந்த கால் பாதம் இருக்க அது வந்து ஒரு கலர்ஃபுல்லான பாதமா, மண்மகள் அறிந்திடல், பூமியில் ஒரு முறை கூட அவனுடைய பாதம் படவே இல்லை, அப்படி வந்து செல்வ செழிப்பில் வளர்ந்த மகள் அவள் அப்படின்னு கண்ணகியை குறித்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் எழுதினார். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல்னு சொல்லி அது மாதிரி பனையூர் பங்கரால் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கே வரல. ஒரே ஒரு முறை பரந்தூருக்கு பிரச்சார வாகனத்தில் போனார். தரையில் ரொம்ப நேரம் நிற்கலை, உடனே ஏறி போயிட்டார்.
இன்னும் கள அரசியலுக்கு வராத விஜய் வந்து 2026 அடுத்த முறை மீண்டும் வந்து பொதுக்குழு கூடுகிற போது ஆட்சி மாற்றம் வந்துடும்னு சொல்கிறார். இவர் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறாரா அல்லது வந்து தன்னுடைய தொண்டர்களை ஏமாற்றுகிறாரா, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறாரா? எப்படி வர முடியும்? அதற்கான என்ன உழைப்பு இருக்கிறது? அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்கிறாரு, நேற்று வந்தவங்களாம் முதலமைச்சராக கனவு காண்றேன். அப்போ நான் சொல்கிறேன், நான் விஜய் ஆக போகிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது காமெடியாக இருக்குமா இருக்காதா? எப்படி நீ விஜய் அவர் மாதிரி உன்னால் டான்ஸ் ஆட முடியுமா, நீ பாட்டு பாட முடியுமா, நீ டெய்லி நீ ஜிம்முக்கு போவியா அப்படி நீங்கள் கேட்பாங்கல்ல. அப்போ நடிகன் ஆவதற்குன்னு ஒரு தகுதி இருக்குது. எல்லாரும் நடிகன் ஆகிட முடியாது, எல்லாரும் கதாநாயகன் ஆகிட முடியாது, எல்லாரும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு ஆளாக மாற முடியாதுல்ல. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எலிஜிபிள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபைட் பர்சனாக மாறணுங்கிற ஒரு அவசியம் இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவது என்பது போகிற போக்கில் நடக்கிற விஷயம். அது அப்படி கிடையாது. அதுக்கு மக்களோட உழைக்கணும். மக்கள் வந்து எல்லாரையுமே வேடிக்கை பார்ப்பான். உங்களை நம்புகிறார்களா, அதுதான் ஓட்டாமர். அதைத்தான் பத்மஸ்ரீ கமலஹாசன் சமீபத்தில் சொன்னார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு. ஏன் சொல்கிறாரு? அவர் பால்கனியில் ஏறி அவருடைய அந்த கட்சி ஆஃபீஸில் நிற்கும் போது எல்டாம்ஸ் ரோடு முழுக்க அந்த தலை வந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் அவருக்கு ரசிகர்கள் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் அப்படி பார்த்துருக்கிறாரு, பாலம் முழுக்க ஆளு ஏற நின்றுருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் மனித கடல் போல வந்து சமுத்திரம் போல மக்கள் வெள்ளம் கூடி இருக்கிறது கமலஹாசனை பார்க்க. அதெல்லாம் ஓட்டா மாறலையே. ஒரு வானதி சீனிவாசன்ட்ட தோற்கக்கூடிய நிலைமை தானே கமலஹாசனுக்கு வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வேலை செய்யணும். மக்கள் நம்புகிற இடத்திற்கு வருகிற போது தான் வெற்றி பெற முடியும். சாமானியர்களாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க, மக்களுக்காக வேலை செய்கிறவங்க, தாலுகா ஆஃபீஸுக்கு அலைகிறவங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைகிறவங்க, கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறவங்கலாம் எம்எல்ஏ இருக்காங்க. அது ஏன் சாத்தியப்படுது அப்படின்னா மக்களோடு மக்களாக அவர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருச்சியில் கேஎன் நேரு இருக்கிறார். அவர் வந்து மிளகாய் வியாபாரம் செய்தவர், ஒரு வியாபாரி. அவர் வந்து அந்த மிளகாய் வியாபாரம் சம்பந்தமாக ஒவ்வொரு கிராமத்துக்காக போவார்ல, அந்த வியாபார ரீதியான தொடர்புகளில் எல்லா கிராமத்திலையும் பழகின அந்த பழக்கத்தை வச்சு தான் அவர் அரசியலே உருவாகியிருக்கிறார். அப்போ சாமானிய மக்களுக்கும் உங்களுக்குமான உறவு என்பது, அதில் ஏற்படக்கூடிய நம்பகத்தன்மை தான் ஒரு அரசியலில் அடுத்த உயரத்தை அடைய முடியுமே தவிர, நீங்களாக வந்து ஒரு பல கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய கதாநாயகன், நான் 10 பாக்ஸர் வச்சுருக்கேன், ஒய்பிரிவு பாதுகாப்பு வச்சுருக்கேன், நான் வந்து கீழே வரமாட்டேன், நான் மேடையில் மட்டும் என்னைக்காவது பேசுவேன், நீங்கள் தொலைக்காட்சி வழியாக பார்த்துக்கங்கன்னு சொன்னால், நீங்கள் தொலை தூரத்தில் எப்படி தொலைக்காட்சியில் தோன்றுகிறீர்களோ அது மாதிரி தான். வாட்ஸ்அப்பில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாண பத்திரிக்கை அனுப்புவான், பதிலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நேரில் வைக்கலன்னு சில பேர் கோவத்தில், சில பேர் ஏற்றுக்குருவாங்க, சில பேர் ஏற்றுக்காதவன் என்ன பண்ணுவான், பழைய ஆளுகள்லாம் என்ன பண்ணுவான், நேரில் வந்து பத்திரிக்கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயே ஒரு வாழ்த்து அனுப்பிச்சி விட்ருவாங்க, கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. அது மாதிரி ஒரு வாட்ஸ்அப் வரலாறு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்றத பார்க்க முடியுது. அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு, மதிமுக கட்சி வந்து வைகோ அவர்கள் வந்து ஒரு பெரிய தலைவர், நல்ல பேச்சாற்றல் கொண்ட ஒரு தலைவர், அவருடைய கட்சி அழிவதற்கு காரணமே திமுக தான், திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வச்சாங்க, அவருடைய சின்னமே இல்லாமல் போட்டியிடுறதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி, அந்த வரிசையில் இப்போ விசிகாவும் வந்துட்டு இருக்கு, விசிகாவும் கூடிய விரைவில் திமுகவினால் அழியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது திருமாவளவன் வந்து அரசியலிலே வந்து 90களினுடைய காலகட்டங்களிலே அரசியல் தொடங்குகிற காலத்தில் நான் வந்து ஒரு மாணவனாக இருந்தேன். அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு எனக்கு தெரியும். மதுரையிலே வந்து அவர் காவல்துறையினுடைய தடயவியல் ஆய்வாளராக, அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கைரக இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லுவாங்க, திருட்டு போயிருச்சு அப்படின்னா ஃபோரன்சிக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான துறையில் அவர் வேலை பார்த்த காலத்தில் இருந்தே, அவர் அரசியல் செய்த காலத்தில் இருந்து அவர் மக்களை அணி திரட்டியது. ஒரு நாளில் இந்த விஜய் வந்து திடீர்னு ஒரு ஏசி காலில் வந்து மண்டபத்தை பிடிச்சி பண்ணுறாங்களா, அப்படி அவர் உருவாகலை. அவர் கிராமமாக பஸ்ஸில் ஏறி போய் பல ஊர்களில் பேசி, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசி, அந்த தென் மாவட்டங்கள் அப்படி பேசினா ஆளை உயிரோடையே விட மாட்டாங்க. அவரெல்லாம் இப்போ என்கவுண்டரில் கொல்லணும்னு பல போலீஸ் ஆஃபீஸரே நினச்சாங்க. அப்படி பல போராட்டங்களுக்கு நடுவில் நீந்தி, நெருப்பாற்றில் நீந்தி 30 ஆண்டு காலமாக அவர் அரசியல் நடத்திட்டு இருக்காரு. அவரை பார்த்து உங்கள் கட்சி அழிஞ்சே போயிடும் திமுகவில் இருந்தான்னு சொல்கிறார். திமுக தான் வந்து திருமாவளவனுக்கு அங்கீகாரம் கொடுத்தது. திருமாவளவனை வந்து மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய இடத்துல கடந்த காலங்களில் கலைஞர் அவர்கள் அவரை பேச வைத்து ரசித்திருக்கிறார். ஏன்னா கலைஞரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், அதனால் அவருக்கு அந்த வழிகள் தெரியும். அவர்களெல்லாம் சாமானிய நிலையிலிருந்து அந்த அரசியலுக்கு வந்தவங்க. அதனால் திருமாவளவனுடைய அரசியல் எப்படிப்பட்டது என்று திருமாவளவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு கிடையாது. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர், அப்புறப்படுத்தப்பட்டவர், உன்னை குண்டாந்துக்கா தூக்கி கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இவர் ஆலோசனை சொல்றது அப்படிங்கிறது அவசியமற்றது. அந்த கட்சியிலிருந்தே வந்து விலகி அந்த கட்சியை விமர்சிக்கிறது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதுவும் இல்லாமல் சின்னத்தை வந்து எல்லா கட்சிகளுமே குறிப்பிடுறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாருமே அவங்க சின்னத்தில் போட்டியிட முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது நியாயம்? அது ரொம்ப பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சின்னம் வந்து ரீச் ஆகாது.
இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வந்து ஏணி சின்னத்தில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏணி சின்னத்தை வந்து அவங்க நிப்பாட்டி வந்து போகும்போது ஏணி சின்னத்தை புதுசாக வரையணும் அந்த தொகுதியில் போய். உதயசூரியனுக்கு போடுறதா ரெட்டலைக்கு போடுறதான்னு பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச சின்னத்தில் தான் ஓட்டு போடுவான். பாமரர்களாக இருக்கிறவன், கூலி வேலைக்கு போகிறவன், ரேஷன் கடையில் நிற்கிறவன், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறவன், சாமானிய மக்கள், உழைக்கும் மக்களாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சது 2 கட்சி தான். ஒன்று ரெட்டலை கட்சி, இன்னொன்று வந்து உதயசூரியன் கட்சி. 2 தான் தெரியும். நீங்கள் வாட்டுக்கு ஏணியின் சின்னத்தை கொடுக்குறீங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுக்குறீங்க, பம்பரம் சின்னத்தை கொடுக்குறீங்க, வில்லம்பு சின்னத்தை கொடுக்குறீங்க, பானை சின்னத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அவனுக்கு அதை பரிச்சயப்படுத்துறது ஒரு பெரிய போராட்டம். அது அதனால தான் திருமாவளவன் அவர்கள்லாம் கடந்த முறை தேர்தலில் நிற்கிற போதெல்லாம் அந்த பானை சின்னத்தை வரைகிறதுக்கே பெரும்பாடு விட்டாங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு சிரமம் இருக்குது. அதனால் எந்த கட்சியும் யாரை அழிப்பதற்காக கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கென்று தொலைநோக்கு திட்டம் இருக்கும், லட்சியம் இருக்கும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை அவங்க உருவாக்குவதற்கு அவங்க நிறையா போராடி வர்றாங்க. அதனால் ஆதவர்ஜனா ஏதாவது வாய்க்கு வந்தபடி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. பம்பரம் சின்னம்ங்கிற ஒரு சின்னத்தில் தான் நீண்ட காலமாக மதிமுக போட்டிக்கிட்டது. அதனால் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு வரணும்னு அவங்க ஒன்றும் கேட்கல. அது வேலை செய்கிறவங்களுக்கு, தேர்தல் வேலை செய்கிறவங்களுக்கு, களப்பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு அது ஒரு எளிதாக இருக்கும். ஒரு சின்ன இருப்பது என்பது எளிதாக இருக்கும். ஓகே சார், இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு, பாஜகவை மென்மையாக விமர்சனம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பெரிய அளவில் வச்சுட்டு இருந்த நிலையில் இன்றைக்கு வந்து பாஜகவை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது பாசிச அரசு தான், மோடிஜி அவர்கள் செய்கிறது பாசிச அரசு, இவங்களும் அதற்கு நிகரான ஒரு அரசு தான், அதே மாதிரியான அரசியல் தான் செய்கிறாங்க, எனக்கு என்ன பேர் சொல்கிறது பயமா அப்படின்ற மாதிரி 2 பேருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்காரு. 2 பேர் செய்யக்கூடிய அரசியலையும் வந்து சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து அப்போ அவர் 2 பேரையுமே எதிரி அப்படின்றத தீர்மானமா சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மன்னாராட்சின்னு சொல்லும் போது அவர் எடுத்துக்கிற டோனுக்கும் மாண்புமிகு மோடி அவர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க, நாங்கள் பல பேருக்கு தண்ணி காட்டியிருக்கோம்னு சொல்லும் போது இருக்கிற டோனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது மாமன் அடித்தாரோ மல்லிகை பூ செண்டாலே, அத்தை அடித்தாரோ அரளிப்பூ செண்டாலே. அத்தை மட்டும் மாமியாவை பிடிக்காது மருமகளுக்கு, அத்தை அடித்தது மட்டும் அரளிப்பூ செண்டால் அடிப்பாளாம். மாமன்னா இவரோட கூட பிறந்தவன். மாமன் அடித்தாரா மல்லிகைப்பூ செண்டால் எப்படி பாறை வச்சான். அதனால் பாம்பையும் அடிக்கணும், கம்பு உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஈயம் பூசுனது மாதிரி இருக்கணும், பூசாது மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னா, மத்திய அரசாங்கத்தை அவர் எதிர்க்காமல் இருந்தால் அவங்க ஆளுன்னு சந்தேகப்படுவாங்களோங்கிற கணக்கில் வேணும்னே அவர் என்ன செய்கிறாருன்னா திமுகவை தான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இடையிடையில் என்ன செய்கிறாருன்னா மத்திய அரசாங்கமும் சரியில்லைன்னு இடையிடையில சொல்றாரு. அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசோடு அந்த அளவுக்கு நிகரான அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வந்து அவங்களை எதிர்த்து போராடுவதற்கு பொய்யான கற்பிதமான வந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாட்டை பற்றி பேசாமல் அவங்க 2 பேரும் அவங்களுடைய ரகசிய ஓனர் யாருன்னா திமுகவுக்கு வந்து பாஜக தான், அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் நின்று ஓட்டு வாங்கிட்டு பாஜகவோட வந்து அவங்க ரகசியம் உறவு, இதெல்லாம் வந்து அதிமுகவோட டோனு. ஆனால் விஜய் அவர்களே விமர்சிக்கிறாங்க. அதாவது திமுக தான் வந்து விஜய் அவர்களே களத்தில் இறக்கி விட்டுருக்கு, அதிமுக வந்து இப்போ வலிமையிலிருந்து எதிர்கட்சியாக இருக்கு, திமுகவை இழிவுபடுத்தி பேசுறதுக்கு, மன்னராட்சின்னு சொல்றதுக்கு திமுகவே காசு பண்ணி செலவு பண்ணி வந்து விஜய் இறக்கி விடுமா? அதுக்கு பாஜகவே வந்து எப்படி சார் பாசிசம்னு சொல்லி இறக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா? திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு, வாக்கு வங்கியை வந்து சீர்குலைப்பதற்கு, இளைஞர் சக்தி அந்த பக்கம் திமுக பக்கம் அடுத்த தலைமுறை போகாமல் இருப்பதற்கு ஒருத்தரை வந்து தற்காலிகமான தலைவர்கள், தத்துவார்த்த தலைமை இல்லாமல் தற்காலிகமாக கூட்டம் கொடுக்கிற ஒரு தலைவரை உருவாக்குவது என்பதை வந்து எப்பொழுதுமே செய்வாங்க. எம்ஜிஆருக்கு கூட அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் எமர்ஜென்சி ஆதரித்திருக்கிறாரு. அது யாருக்காவது தெரியுமா? எம்ஜிஆர் எமர்ஜென்சி ஆதரித்தார். ஏன்னா இந்திரா காந்தி தான் அவர் கட்சி தொடங்குவதற்கு எல்லா விதமான ஊக்கத்தையும் கொடுத்தாங்க. அன்றைக்கு இதே மாதிரி தான் வருமான வரித்துறையினுடைய நிர்பந்தத்தின் பேரால் எம்ஜிஆர் கட்சி தொடங்க வேண்டிய நிலைமையை, நெருக்கடியை அவங்க உருவாக்குனாங்க. அவர் வெளியில் வந்து கணக்கு கேட்டார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே கலைஞரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்கள், அவர்களுக்குள்ள பகையே கிடையாது. கடைசி காலத்தில் எம்ஜிஆர் மரணிப்பதற்கு முன்பு அதிமுகவை திமுகவோடு இணைத்து விட வேண்டும் என்று கூட அவர் விரும்பி இருக்கிறார். அதற்கு பல வாழும் தலைவர்கள் பல பேர் அதற்கான வாக்குமூலத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உண்மை என்னன்னா இவங்களுக்கு ஒன்றிய, இப்போ சீமான் பேசும்போது சொல்லுவார், நான் நெய்தல் படை அமைப்பேன், சிங்கள இராணுவத்தால் வந்து தமிழ மீனவர்கள் தாக்கப்படுவதை வந்து தடுப்பதற்கு நான் வந்து நெய்தல் படை அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அவர் ஒரு நாள் எம்எல்ஏ ஆக போகிறதில்ல, முதலமைச்சராக போகிறதில்ல, அதனால் அப்படி சொல்கிறாரு. உண்மையிலேயே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினால் சொல்ல முடியுமா? அதை இந்திய கப்பற்படையை அதை நான் நிராகரிச்சுட்டு மாநிலத்தின் சார்பாக நான் ஒரு கப்பற்படை அமைப்பேன்னு சொன்னால் இந்திய அரசியல் சாசனப்படி அது குற்றம். அப்படி சொல்லவே முடியாது. வெறும் கரண்டி வச்சிருக்கிறவன் எப்படி வேணாலும் ஆட்டலாம், என்ன கரண்டி வச்சிருக்கிறவன் ஆட்ட முடியாது. என்ன சிந்திரும்? அதிகாரத்தில் இருப்பவர்கள் வாய்க்கு வந்தபடி பேச முடியாது. இப்போ பாஜகவோடு உடன்பாடான ஒரு அரசை நடத்த வேண்டும் என்று திமுக விரும்பினார். அவங்க எதுக்கு மும்மொழி கொள்கை எதிர்க்கணும்? எதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தர வேண்டிய நிதியை வந்து தர மறுக்கிறார்களே? இந்த முரண்பாடு எதற்காக இருக்கிறது?
ஏன் வந்து நாடாளுமன்றத்தில் கனிமொழி போன்றவர்கள்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க? ஏன் நீங்கள்லாம் நாகரிகமற்றவர்கள்னு எதுக்கு வந்து அமைச்சர் வந்து ஒன்றிய அமைச்சர் எதிர்த்து பேசுகிறாங்க? அங்கே நடக்கிற சண்டையெல்லாம் என்ன நாடகமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கும்போது என்ன செஞ்சார்? கடந்த முறை எல்லாத்துக்கும் ஒதுனார்ல. வேளாண்மை திருத்த சட்டம் மாதிரி ஒரு மோசமான சட்டம் வருது, குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி கருப்பு சட்டங்கள் வருது, எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு போட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க. ஆனால் திமுக என்ன செய்கிறது? வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக நேற்று வந்து கண்டன தீர்மானங்கள் போடுறாங்களா இல்லையா? மத்திய அரசாங்கம் இது செய்யக்கூடாது, சிறுபான்மை மக்களை ஒடுக்குகிற வேலையை செய்யக்கூடாதுன்னு பேசுகிறாங்கல்ல. அப்போ கொள்கை ரீதியாக கடுமையான எதிர்ப்பை வந்து திமுக தான் செய்யுது. எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு சொல்கிறார்ல விஜய். மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி மும்மணி கொள்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்களா? சிறைக்கு போவதற்கு இளைஞர்கள் படை தானே சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாரா? சொல்லுங்கள். அப்படி நடத்தினாருன்னா நான் நம்புகிறேன் அவர் வந்து உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கிறாருன்னு. ஆனால் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன்னு பேசியிருக்கிறாரு. வாயில் எதிர்க்கிறத நான் சொல்லலை, செயல் ரீதியாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அதான் கேள்வி. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று நடத்துகிறாங்க கடந்த காலங்களில். சும்மா வாக்கு மூலமாக வாய்மொழியாக நானும் இந்திய எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் சாத்தியப்பட்டிருக்குமா? பல மாணவர்கள் உயிர் தியாகம் பண்ணி நூற்றுக்கணக்கான பேருக்கு துப்பாக்கி சூடு நடந்து உயிர் தியாகம் பண்ணி தானே ரத்த நதியில் நீந்தி ரத்தத்தில் குளித்து தானே கரையேறி இருக்கிறாங்க இருமொழி கொள்கைக்கு. அப்போ சும்மா வந்து டைலாக் அடிக்கிறதுனாலாம் ஏதாவது மாற்றம் நடக்குமா? ஒரே ஒரு நாள் வந்து வேங்க வேலை பற்றி மீட்டிங் பேசிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? பரந்தூருக்கு ஒரே ஒரு நாள் போனார் விஜய், அந்த பிரச்சனை உடனே தீர்ந்துருமா? இவர் சொல்லிட்டா எல்லாரும் கேட்டுருவாங்களா? ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைப்பாரா? சும்மா வாய் சவுடால் பேசுவது, எக்ஸ் தளத்தில் வந்து எதையாவது அறிக்கை விடுவது, இந்த மாதிரி வந்து ஏசி காலில் கல்யாண மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு நான் உன்னை ஒழிச்சிருவேன் 2026 நான் வந்து அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற கருத்துக்கள் வந்து முன்னாடி வந்துட்டு இருந்த நிலையில இப்போ அதிமுக இப்போ தலைவர்களை நம்பி நம்ம அரசியல் கட்சி நடத்துவதனால எதிர்கட்சியாக ஆயிட முடியாது, ஒரு வலிமையான கட்சியாக நம்ம ஆகிட முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ விஜய் அவர்கள் தனித்து இயங்கி அவருடைய தொண்டர்களை வந்து மக்கள் கிட்ட போய் நீங்களே பணி செய்யுங்க, எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்யுங்க, இதன் மூலமா தாவேக கட்சி தானா பறக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து மக்களுடைய நலனை வந்து பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கலாமா? யோசிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு, செயல்பட எப்போ ஆரம்பிப்பாரு? அதான் தொண்டர்களை செயல்பட ஆயிரம் கூட்டங்களில் பேசுவதை விட 1000 சொற்களை பேசுவதை விட ஒரு செயல் சிறந்தது. அந்த செயலை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் இவ்வளவு நீங்கள் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிக்கணும். உங்களுக்கு அப்புறம் வருவேன் நான் வர வேண்டிய நேரத்தில் வருவீங்களா? 2 மாசம் பொறுத்துக்கோங்க, நாங்க பெரிய போராட்டத்தை நீங்க என்ன செஞ்சுவீங்க 2 மாசம் கழிச்சு வந்து? அத பெரிய போராட்டம் தமிழகமே பார்க்காத போராட்டம். அதெல்லாம் சும்மா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டார். அவர் வந்து மத்திய அரசாங்கம் அவருக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுக்குதுன்னா அவருக்கு தான் உறவு இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் திமுகவோட உறவு இருக்கு என்று திசை மாற்றி விடுறாரு. அதை அது ஓய்வு பிரிவு பாதுகாப்பு. நான் என்ன கேட்குறேன், ஒரு வேலையும் செய்யாத ஆளுக்கு எதுக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு? ஆன்லைனில் தான் கட்சிக்கு ஆளே சேர்க்குறீங்க, களத்துக்கு போகிறீங்களா? மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் போய் நான் என்ன சொல்கிறேன், விஜய் போக வேணாம், அவர் பெரிய நடிகர், அவருக்கு வந்து அவரை வந்து கிள்ளி வச்சுருவாங்க, அதுக்காக போக மாட்டேங்கிறாரு, ஓகே அதை நான் ஏற்றுக்கிறேன். மற்ற தடிமாடுகள்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் போக வேண்டியதுதானே? கட்சி நிர்வாகிகள்லாம் ஊராக போக வேண்டியதுதானே? ஜாதி பார்த்து தான் கட்சிகளை வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க, பணம் வாங்கிக்கிட்டு தான் கட்சி பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு எத்தனையோ குற்றச்சாட்டு வருதுல்ல. களத்திற்கு செல்லாத ஒருவர், கண்ணோன்னா சாதாரண மக்களை சந்திக்காத ஒருவர், இப்பையும் பாருங்க அவருக்கு ஒரு ஒளிவட்டத்திலே இருக்கிறார், இன்னும் சினிமா நடிகனாகவே இருக்கிறார். கேரவனுக்குள்ள நடிகனாக இருக்கிறவன் வந்து யாரையும் பார்க்க மாட்டான். ஷூட்டிங்கில் எல்லாரும் வெயிலில் வேலை செய்யும் போது நடிகனாக இருக்கிறவன் ஹீரோவாக இருக்கிறவன் கேரவனில் குழுன்னு ஏசியில் உட்காந்துருப்பான். அது மாதிரி ஆனால் திமுகவை குடும்ப அரசியல் அழித்தொழிக்கிறதுக்காகவே தாவேக்கா வருதுன்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறாரு. குடும்பம் இப்போ நம்ம வந்து தொகுதி மறுசீரமைப்பு அந்த மீட்டிங்ல கூட எல்லா முதலமைச்சரும் வந்தார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அத்தனை பதவிகளில் உட்கார்ந்துட்டு ஒரு குடும்ப அரசியல் செய்றாங்க அப்படின்றது. திமுகவில் வந்து இப்போ துணை பொதுச் செயலாளர் ஆராசா இருக்கிறார், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் எத்தனையோ பேர், துரைமுருகன் என்ன திமுகவுடைய குடும்பத்தை சேர்ந்தவரா? அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. எத்தனையோ பதவிகளில் எவ்வளவு பேர் இருக்காங்களே. திமுகங்கிறது ஒரு குடும்பம் சார்ந்ததுன்னு சொல்றது முள்ள அயோக்கியத்தனம். அந்த கட்சியில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான முன்னோடிகள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருமே குடும்பம் சார்ந்தவர்கள் கிடையாது. எப்பொழுதுமே என்னென்னா குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வரக்கூடாது. இப்போ எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, பெரியாருக்கு வாரிசு கிடையாது, அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது, காமராஜருக்கு கல்யாணமே கிடையாது. இந்த வாரிசு இல்லாதனால அந்த குடும்பங்களில் இருந்து தலைவர்கள் வரல, அவ்வளோதான். இருந்திருந்தாங்கன்னா எம்ஜிஆருக்கு வாரிசு இருந்தால் கொண்டாடத்தான் செய்வாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க சார்? ஆனா இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வாரிசு அரசியலை ஒழிப்பதற்காகவே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன வைகோ அவர்கள் இன்னைக்கு வந்து கட்சியை கொண்டு வந்து மகன்கிட்ட ஒப்படைக்கிறாரு, துரை வைகோட்ட. அப்போ அவரால் முடிஞ்சா வாரிசு அரசியலை ஒழிக்க முடிஞ்சா வைகோனால?
அப்ப வாரிசு அரசியல் சரியானதுன்ற வாரிசு அரசியல் சரியானதா தவறானதா என்பது அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எப்பொழுதுமே என்ன செய்வான்னா, ஒருத்தர் வந்து சிறந்த மனிதராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பத்தை மதிப்பான், அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகளையும் மதிக்கக்கூடிய பண்பு என்பது நம்மளுடைய பாரம்பரியங்களில் உள்ளது தான். அது அதை வந்து ஒரு குற்றம்னு கருத முடியாது. நான் என்ன கேட்குறேன், வாரிசு அரசியல் இருக்குன்னு சொல்வதற்கான அருகதை யாருக்கு இருக்குது? திமுக காரன் கலகம் பண்ணால் நியாயம் இருக்குது. திமுக சார்ந்து யாராவது சொல்கிறாங்களா உதயநிதி வரக்கூடாதுன்னு? வலதுசாரிகளும் பாஜக காரனும் வெளியில் நேற்று கட்சி ஆரம்பிக்கிறவனு எதுக்கு பேசுறிய? உதயநிதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவில் யாராவது போர்க்கொடி எழுப்பி கட்சிக்குள்ளே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. உங்கள் கட்சிக்கு யார் தலைவராக? நான் சொல்கிறேன், ஆதவர்ஜனா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடாதுன்னா ஒத்துக்குருவாங்களா? அவர் விருப்பம் அது மாதிரி அந்த கட்சி விரும்புகிறது உதயநிதி தலைவராக இருக்காரு. ஓகே, இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குள்ள தான் போட்டி. தாவேகா திமுக எங்க 2 பேருக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜயே சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பைத்தியக்காரத்தனத்தோட உச்சம் அது. இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை இதுதான். தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு நிகரான அரசியல் கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதிமுக மட்டும்தான். குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவினுடைய கொடி பறக்கும். எம்ஜிஆர் என்கிற பெயரை தெரியாத ஒரு கிராமத்தான் எழுத படிக்க தெரியாதவன் கூட எம்ஜிஆர் என்கிற பெயரை தெரிஞ்சிருப்பான். அதிமுக என்கிற கட்சி தான் தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய கட்சி. அவங்க சொல்றாங்கல்ல சார், இன்னைக்கு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அளவுக்கு அதே மாதிரியான எழுச்சியில தான் இப்போ தாவேகா வருது, அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆக போகுதுன்னு சொல்லி. எம்ஜிஆரை பற்றி அறியாதவர்கள் வந்து பேசலாம், அதை இட்டுக்கட்டி பேசலாம். எம்ஜிஆரின் புகழை யாருமே அடையலை. எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு யாருக்குமே கிடையாது. அதனால் அவருடைய அரசியல் என்பது வேறு. ஒரு நாளும் எம்ஜிஆர் ஆகவே முடியாது. விஜய் வந்து தன்னை எம்ஜிஆராக கற்பனை செய்து கொள்ளலாம். உண்மையிலே விஜய் ஒரு நாள் எம்ஜிஆர் ஆக முடியாது. மக்களுக்காக பணி செய்தவர்கள், மக்களுக்காக தொண்டு செய்தவர்கள், குடை உள்ளமாக வாழ்ந்தவர்கள், பிறருக்கு உதவி செய்தவர், மனிதாபிமானத்துக்கு பெயர் போனவர் எம்ஜிஆர். அதனால் எம்ஜிஆருக்கு ஒரு 20 ஆண்டு கால அரசியல் அனுபவம் திமுகவில் இருந்தது. அவர் ஒரு 5 ஆண்டு காலம் தனி கட்சி நடந்தது. 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே வெற்றி பெற்ற ஒருவரை 25 நாளில் வந்து நான் வந்து 2025 ஆண்டில் இருக்கேங்கிற ஒருத்தர் வந்து வெல்ல முடியுமா? என்ன வேலை திட்டம் இருக்கு உங்கள்கிட்ட? ஒரு 75 ஆண்டு கால கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை, ஒரு 52 ஆண்டு கால கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து வெல்வதற்கு உங்களுக்கு என்ன வேர்கள் இருக்குது, விழுதுகள் இருக்குது? நீர்ப்பாசி தண்ணியில் மிதக்கும். வேர் பிடிக்காத நீர்ப்பாசி தண்ணீரில் மிதக்கும். அது பூக்காது, காய்க்காது, கனியாது. அது மாதிரி தான் விஜய் கட்சி என்பது ஒரு நீர்ப்பாசி மிதந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது ஒரு விளைவை ஏற்படுத்தாது. 2026 கனவு கலைக்கப்பட்டுரும். ஓகே சார். களத்திலே போய் நிற்காத எவரையும் மக்கள் நம்ப மாட்டார்கள். விஜயை பார்க்க, வேடிக்கை பார்க்க கூட்டம் வருவார்கள். வேடிக்கை பார்ப்பவர்கள் ஒரு நாளும் வாக்காளர்களாக மாற மாட்டார்கள். ஓகே சார், தாவேகா கட்சியினுடைய பொதுக்குழுவை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.